கம்பு மாவு இல்லை கம்பு உளுந்து நம்ம நார்மல் இட்லி எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக கம்பு போட்டிருக்கோம். இட்லி எப்படி மணக்குங்கிறத பார்ப்போம். வாவ், எதிர்பார்த்ததை விட ஜம்முன்னு நல்லா வந்திருக்கு. நம்ம நார்மலாக இட்லி தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இட்லி எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாவ், எதிர்பார்த்ததை விட வாவ், ஆவி பறக்க இட்லி ரெடி. கம்பு இட்லி. கம்பு இட்லிக்கு சைடிஷ் பீனட் சட்னி. தேவையானது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பீனட். கடாயை ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு பீனட்டை முதல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் ஃப்ரை பண்ணணும், ட்ரை ஃப்ரையும் பண்ணலாம். அதே சட்டியில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக தக்காளி சட்னி வைக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சாட்டை பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம தக்காளி சட்னி வைக்கிற மாதிரி சாட்டை பண்ணிக்கிற வேண்டியதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு சாட்டை பண்ணுங்கள். சாட்டை பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த பீனட்டை சேர்த்து பீனட் சட்னி அரைச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க தாளிச்சா. எல்லாத்துக்குமே ஃப்ளேவர் டேஸ்டிங்காக இருக்கும். பீனட் சட்னி ரெடி. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கம்பு இட்லி செஞ்சாங்க. அது சைட் டிஷ் வந்து பீனட் சட்னி. வாங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான்